அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 6ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வணக்கம். டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தகவல்கள் டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், இந்த மாதிரி தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி எது இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் பின் பண்ணிடுறேன். அதேமாதிரி நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி அட்வைஸரில் நானும் உங்களே ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. We are providing daily information or daily news of stock market or share market. ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே இன்றைய தகவல் மட்டுமே, எந்த ஒரு பரிந்துரையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஜே குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட். 655 ரூபா கரண்ட் பேஸு, 91 கோடி 50 லட்சம் ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட் 1% வந்திருக்கு. இது இயர்ல குவார்டர் ரைட் சைடில் இருக்குது. ஸோ ரெட்டாக இருக்குது. ஸோ அது வந்து டவுனாக இருக்குது. மற்றபடி கம்பெனி 91 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு ஃப்ளாட்டாக இருக்குது, இல்லை ஓகேவான ரிசல்ட்னு சொல்லலாம். என்ஹெச்பிசி லிமிடெட் 83 ரூபா கரண்ட் பேஸு, 926 ரூபா கரண்ட் 926 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 3% வந்திருக்கு. ஸோ இதுவும் ரிசல்ட் ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ரிசல்ட் மாதிரி தான் இருக்குது. பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு இயர்ல மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் பார்க்குறது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எல்ஐசி. 896 ரூபா கரண்ட் பேஸு, 10,053 கோடி ப்ராஃபிட்டு. 10,053 கோடி ப்ராஃபிட் மட்டும் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 கோடியே 40 லட்சம் என்னமோ சேல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து 4% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 32% வந்திருக்கு. ஸோ 32%ங்கிறது ஒரு நல்ல ஒரு சூப்பரான பர்சன்டேஜ், நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது போன குவார்டர் கம்பேர் பண்ணால் ஒரு 8% வீழ்ச்சி தான் அடைஞ்சிருக்கு. 10,000 கோடி இது நல்ல ப்ராஃபிட் தான். பட் இந்த ப்ராஃபிட்டுக்கு பெரியவங்கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அந்த காரணத்தை நீங்களே கேட்டுக்கோங்க, அது உங்களுக்கே தெரிஞ்சது தான். மற்றபடி கம்பெனி நல்லா தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்ஐசி இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. அடுத்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட். 109 ரூபா கரண்ட் பேஸு, 643 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 14%, நெட் ப்ராஃபிட் 18% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜெய் பாரத் மாருதி லிமிடெட் 97 ரூபா கரண்ட் பேஸு, 18 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 5%, நெட் ப்ராஃபிட் 53% வந்திருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜெய் பாரத் மாருதி. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் லிமிடெட் 937 ரூபா கரண்ட் பேஸு, 1,239 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 17%, நெட் ப்ராஃபிட் 35% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு நல்ல காரணமாக இருக்கும். எல்ஐசி பண்ண ப்ராஃபிட்டுக்கு வேற ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூபிஎல் லிமிடெட் 733 ரூபா கரண்ட் பேஸு, 612 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 205% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் லிமிடெட் 5,874 ரூபா கரண்ட் பேஸு, 25 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 11%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 48% டவுனாக இருக்குது. ஸோ சேல்ஸ் 11% வந்திருக்கு, பட் நெட் ப்ராஃபிட் டவுனாக இருக்குது. அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு, அதான் ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. ஏன்னா குவார்டர்லையும் பார்க்கலாம், சேல்ஸ்லாம் வந்திருக்கு, இவிட்டாவும் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் மட்டும் குறைஞ்சது காரணம் வந்து போன வருஷம் வந்து அதர் இன்கம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி அதர் இன்கமில் தான் பணம் வெளியே போயிருக்கு. அதான் ஒரு காரணமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி ரிசல்ட்டு 25 கோடி ப்ராஃபிட்டுங்கிறது நல்ல ப்ராஃபிட் தான். குட் இயர் இந்தியா லிமிடெட் 981 ரூபா கரண்ட் பேஸு, 13 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் பார்த்திங்கன்னா 13%, நெட் ப்ராஃபிட் 17% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் ஓவராலாக கம்பேர் பண்ணால் டவுனாக இருக்குது. ஸோ கம்பெனி 13 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. என்சிசி லிமிடெட் 196 ரூபா கரண்ட் பேஸு, 167 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 13%, நெட் ப்ராஃபிட் 5% டவுனாக இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு கம்பேர் பண்ணும்போது டவுனாக தான் இருக்குது. ஏபிபி இந்தியா லிமிடெட் 5,228 ரூபா கரண்ட் பேஸு, 450 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 14% உயர்ந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் 7% டவுன் ஆயிருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, இல்லை டவுன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி 26 ரூபா கரண்ட் பேஸு, 78 கோடியே 80 லட்சம் ப்ராஃபிட்டு. இயர்ல சேல்ஸ் 32%, நெட் ப்ராஃபிட் 25% டவுனாக இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு, அதுதான் காரணம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணால். காவேரி சீட்ஸ் லிமிடெட் 1,047 ரூபா கரண்ட் பேஸு, 16 கோடியே 20 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே ப்ராஃபிட் பண்ண கம்பெனி தான். இந்த கம்பெனி இந்த குவார்டரில் லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் போன வருஷம் இதே குவார்டரில் பார்த்தீங்கன்னா 91 லட்சம் லாஸ் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 1 கோடி லாஸ் பண்ணாங்க. இப்போ 16 கோடி. ஸோ லாஸ் உயர்ந்திருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணால். பட் போன குவார்டர் கம்பேர் பண்ணால் 327 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டு இப்போ லாஸ் வந்திருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் அதர் இன்கம் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு மோசமான ரிசல்ட் மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் கம்பெனி இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஃபிட்னால டிவிடெண்ட் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி தராங்க. ஒரு ஷேருக்கு 5 ரூபா டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 1/2%. ரெக்கவர்ட் எஸ்டேட் வந்து 12 நவம்பர். செக்டர் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். சிம்ஃபனி லிமிடெட் 940 ரூபா கரண்ட் பேஸு, 19 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 48%, நெட் ப்ராஃபிட் 66% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு
போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டவுன் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட பாதிக்கு கீழே குறைஞ்சிருக்கு. அதுமாரி டிவிடெண்டாக ₹1 தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். இங்கேயே ரெக்கார்ட் டேட் ஷீட் வந்து 12 நவம்பர். செக்டார் வந்து ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்ஸ். அமர் ராஜா எனர்ஜி மொபிலிட்டி லிமிடெட் ₹982 கரண்ட் பேஸு, 276 கோடி ப்ராஃபிட்டு. ஈரோனியில் சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 17% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அமர் ராஜா பேட்டரி. அதுமாதிரி டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ₹5.40 தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் 1/2% வருது. ரெக்கார்ட் வந்து 13 நவம்பர். பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து ஆட்டோ காம்பனண்ட். ப்ரீகால் லிமிடெட் ₹518 கரண்ட் பேஸு, 64 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 51%, நெட் ப்ராஃபிட் 42% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயரில் ப்ரீகால் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக ₹2 தராங்க. டிவிடெண்ட் கார்பரேஷனுக்கும் அதிகமாக இருக்குது. ரெக்கார்ட் வந்து 14 நவம்பர். செகண்ட் வந்து ஆட்டோ காம்பனண்ட். ஜேஎம் ஃபைனான்ஷியல் லிமிடெட் ₹161 கரண்ட் பேஸு, 262 கோடி ப்ராஃபிட். இயரில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 13% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 82% வந்திருக்கு. ஸோ ஆப்ரேட் மார்ஜின் நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜேஎம் ஃபைனான்ஷியல் லிமிடெட். டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹1.50 டிவிடெண்டாக தராங்க. டிவிடெண்டில் 1% வருது. ரெக்கார்ட் வந்து 14 நவம்பர். செக்டார் வந்து ஹோல்டிங் கம்பெனியாக இருக்காங்க. பேக்ரவுண்டில் கொஞ்சம் சவுண்டு கேட்கலாம். 2 நண்பர்கள் ஒரு ரூபா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் பின்னாடி சவுண்டு கேட்டுட்ருக்கு. பிர்லா சாஃப்ட் லிமிடெட் கரண்ட் பேஸ் 374, 73, 116 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரோனியில் சேல்ஸ் 3%, நெட் ப்ராஃபிட் 9% டவுனாக இருக்குது. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டவுனாக தான் இருக்குது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி என்னமோ கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக ₹2.50 தராங்க. டிவிடெண்டில் 1/2% அதிகமாக இருக்குது. ரெக்கார்ட் டேட் ஷீட் வந்து 14 நவம்பர். செக்டார் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். கணேஷ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் ₹262 கரண்ட் பேஸு, 14 கோடி ப்ராஃபிட். ஈரோனியில் சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 17% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டாக டீசெண்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ₹2.50 டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் வந்து 1%. இங்கேயே ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 14 நவம்பர். செக்டார் வந்து பேக்கேஜ் ஃபுட்ஸில் இருக்காங்க. அஜ்மீரா ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ரா இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 1016, 31 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 10% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 14% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஓவராலாக டவுனாக இருக்குது. அதர் இன்கம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் ரெண்டுமே குறைஞ்சிருக்கு. அதான் அந்த டவுனு. அதுமாதிரி கம்பெனி ஸ்டாக் ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத 2 மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக் 5 ஸ்டாக்காக ஸ்பிட் ஆகும். ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆகும். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு 5 பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. ரெக்கார்ட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செக்டார் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. அஜ்மீரா ரியாலிட்டி அண்ட் இன்ஃப்ரா இந்தியா லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். எங்கப்போ ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் தமிழில் போட்டிருக்க அந்த இதை காணுமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அது என்ன கம்பெனிங்க நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா. வந்து அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். அதனால் வீடியோட கடைசியில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணி பார்க்கணும், கடைசியிலே பாருங்கள். வெல்த் ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜர் லிமிடெட் ₹1119 கரண்ட் பேஸு, 13 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. செக்டார் பார்த்தீங்கன்னா அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க. இந்த வருஷம் ஒரு 3 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ₹4 கொடுத்துருக்காங்க. ஸோ ₹4 டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். பட் சில வெப்சைட்டில் பார்த்தா இந்த டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரியே காட்ட மாட்டாங்க. அதனால் இன்றைக்கி இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. நீங்கள் எதுக்கு ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். ஜிஆர்எம் ஓவர்சீஸ் லிமிடெட் ₹443 கரண்ட் பேஸு, 13 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் போனஸ் கொடுத்து முடிவுன்னு சொல்கிறாங்க. ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க. கம்பெனி நல்லா ரிசர்வ் வச்சுருக்காங்க, கடனும் இருக்குது, அதேமாதிரி ரிசர்வும் வச்சுருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் போனஸ் கொடுத்தா நல்லா போனஸ் கொடுக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி தராங்கன்னு. செக்டார் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஜிஆர்எம் ஓவர்சீஸ். பிஓசிஎல் என்டர்பிரைசஸ் லிமிடெட் ₹218 கரண்ட் பேஸு, நவம்பர் 14 போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் ரெக்கார்ட் வந்து 20 நவம்பர். செக்டார் வந்து கமாடிட்டி கெமிக்கலில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 70 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 50 பைசா 20 பைசா இந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம். பிரேம்கோ குளோபல் லிமிடெட் ₹529 கரண்ட் பேஸு, 1,71,00,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. வெறும் 1,71,00,000 ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 4% டவுனாக இருக்குது. ஏன்னா போன வருஷம் இதே கோட்டில் 1,79,00,000 பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் டவுனு. இதே கோட்டன் கோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 53% டவுனாக இருக்குது. ஏன்னா போன கோட்டில் பார்த்தீங்கன்னா 3,67,00,000. ஸோ ப்ராஃபிட் பாதியாக குறைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 10 கோடி தான் என்னமோ ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஓவரால் இந்த 4 குவார்ட்டரையும் சேர்த்திங்கன்னா. ஸோ இந்த கம்பெனி தான் ஸ்பெஷல் டிவிடெண்ட் தரதாக சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன தான் அவங்களுக்கு லாஸ் இருந்தாலும் சொன்ன வாக்கை தவற மாட்டான் இந்த கோட்டைச்சாமி அப்படிங்கிற மாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டு டவுனாக தான் இருக்குது. பட் ஸ்பெஷல் டிவிடெண்டாக ₹36 தராங்க. ஸோ சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டாரு கோட்டைச்சாமி. போன வருஷம் ₹39 கொடுத்தாங்க ஸ்பெஷல் டிவிடெண்டாக. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ₹36 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஸ்பெஷல் டிவிடெண்டு. ஸோ ஸ்பெஷல் டிவிடெண்டுங்கிற பேருக்கே ஒரு பெருமை சேர்த்துருக்கு பிரேம்கோ குளோபல்னு சொல்லணும். ஏன்னா போன வருஷமும் ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்டு ₹39 கொடுத்தாங்க. இப்போவும் ₹36 கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் கரண்ட் ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் டிவிடெண்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5% வருது. இதே இன்னும் இது போக ஒரு
இந்த வருஷத்தில் ஒரு 4 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, 3 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ரூ. 4 ரூ. 2 ஸோ அது நார்மல் டிவிடெண்ட், அது பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 8 வரும். ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 7லேருந்து 8% வரைக்கும் டிவிடெண்ட் இந்த வருஷத்தில் மட்டும் கொடுத்துருக்காங்க, இதையும் சேர்த்து. ஸோ இது ஒரு நல்ல டிவிடெண்ட், போன வருஷமும் இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க பிரேம்கோ குளோபல். இதுக்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 14 நவம்பர், பேமெண்ட் வந்து 4 டிசம்பருக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் தான் இருக்காங்க இந்த பிரேம்கோ குளோபல் லிமிடெட். ஸோ இந்த